நண்பர்களே, இன்று மே மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி. தமிழக அரசியல் களம் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களை நாம் இன்று பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. இந்த லைக் பட்டன் அழுத்துங்க என்று சொன்னதுக்கு நேற்று ஒரு நேயர் சொல்லிக்கிறார், ஒரு மாசத்துக்கு லைக் கேட்கக்கூடாது, அவ்வளவுக்கு கொமெண்ட்ஸ்ல வந்து லைக்கை போட்டு வைத்திருக்கிறார். நல்ல விஷயம், சந்தோஷம். நிறைய பேர் பார்க்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றவர்கள் ஓகே, சப்ஸ்கிரைப் செய்யாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. சரி, என்ன விஷயம்னா, தமிழக தேர்தல் களத்துல விஜய்க்கு நெருக்கடியா இருந்தால் நெருக்கடி தான். ஏன்னா 21 மெஜாரிட்டியை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இப்பொழுது ஏடிஎம்கேல இருந்து பலர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான விஷயங்கள்ல ரவிக்குமார் எம்பி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து இதை செய்யாதீர்கள் என்று ரவிக்குமார் எம்பி சொல்லியிருப்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு விஜய் முதலமைச்சர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது, தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறது. இத்தகைய செயல்பாடு அரசமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கத்திற்கு வழிவகுக்குமா என்பது ஒரு தீவிரமான அரசமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. மேலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை அமைச்சர்களாக நியமிப்பது குறித்து முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவ்வாறு அமைச்சர்களாக நியமித்தால் அவர்கள் எல்லாம் ஊழல் வழக்குகள் இருக்கின்றன. அவர்களை போய் சந்தித்ததே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஏன்னா ஊழல் வழக்குகள் உள்ளவர்களை போய் முதலமைச்சர் சந்தித்தது இப்ப தொடர்ச்சியாக வழக்குகள் கொண்டெடுக்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை அமைச்சர்களாக நியமிப்பது குறித்து முதலமைச்சர் பரிசீலித்து வருவதான செய்திகள் ஆபத்தானவை. இத்தகைய நியமனங்கள் சட்ட ரீதியாக அனுமதிக்கத்தக்கவையா என்பது மற்றும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. சட்ட ரீதியான நிலைப்பாடு என்ன என்று பார்த்தால், தற்போதைய சூழலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அந்த கட்சியின் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மட்டும்தான் இருக்கிறது. சுபாஷ் தேசாய் எதிர் மகாராஷ்டிரா மாநில அரசு இந்த வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் இந்த கோட்பாட்டை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எவ்வாறு தீர்ப்பளித்தது என்று பார்த்தால் இந்த சிக்கல்கள் புரியும். சட்டமன்ற கட்சி அல்ல, அரசியல் கட்சி மட்டுமே அவையில் உள்ள கட்சியின் கொறடாவையும் கட்சி தலைவரையும் நியமிக்கிறது. மேலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் வாக்களிக்குமாறு அல்லது வாக்களிப்பில் இருந்து விலகி இருக்குமாறு வழங்கப்படும் உத்தரவு சட்டமன்ற கட்சியால் அல்ல, அரசியல் கட்சியால் தான் பிறப்பிக்கப்படுகிறது. இதை நீங்க உணரணும். எனவே அதிமுக தலைமையால் பிறப்பிக்கப்பட்ட இந்த கொறடா உத்தரவானது அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. அத்தகைய கொறடா உத்தரவை மீறிய எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பின் 10வது அட்டவணையின் பத்தி 2 கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். அப்ப இந்த அதிமுக காரர் தகுதி நீக்க செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் டிவிக்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற குழுவை சேர்ந்த சில எம்எல்ஏக்களை அமைச்சராக நியமிக்க முதலமைச்சர் விஜய் முற்பட்டால் சட்ட ரீதியாக சொல்வதானால் அத்தகைய நியமனங்களுக்கு எதிராக உடனடியான அரசமைப்பு தடை சட்டம் எதுவும் இல்லை. இது குறித்து உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 164(1)(b) என்ன சொல்லுதுன்னா, இந்த 10வது அட்டவணையின் 10(2) கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது மாநில சட்ட மேலவை உறுப்பினரையோ அத்தகைய அவை உள்ள மாநிலங்களில் அமைச்சராக நியமிப்பதை தடை செய்கிறது. இந்த தடையானது சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கத்திற்கும் உள்ளாகும் தருணத்தில் இருந்தே நடைமுறைக்கு வருகிறது. இது மிகப்பெரிய சிக்கல். நீதிமன்றம் இன்னும் ஒரு கருத்தையும் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது. அதாவது உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வதற்கான மனு சபாநாயகரின் பரிசீலனையில் நிலவையில் இருக்கும் பட்சத்தில் அந்த உறுப்பினரை அமைச்சர் பதவியில் நியமிப்பதை இந்த சட்டம் தடை செய்யாது, நியமிக்கலாம். ஆகவே கண்டிப்பாக சட்ட ரீதியான கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அத்தகைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்மையில் தகுதி நீக்கத்திற்கு உள்ளாகும் வரையிலே அவர்களை அமைச்சர்களாக நியமிக்கலாம். இருப்பினும் அரசமைப்பு சட்ட ஒழுக்க நெறி மற்றும் ஜனநாயக நெறிமுறைகளை பாதிக்கும் விஷயங்களில் சட்டபூர்வமான தன்மை மட்டுமே ஒரே அளவுகோலாக இருக்க முடியாது. சூழலையும் பார்க்க வேண்டும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கட்சியின் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அவரால் வழங்கப்படும் கொறடா
கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்துவார். இதன் விளைவாக கட்சியின் வழிகாட்டுதலுக்கு மாறாக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். தற்போது அத்தகைய சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக நியமிப்பதற்கு அரசமைப்பு சட்ட ரீதியான தடை எதுவும் இல்லாவிட்டாலும் அவ்வாறு செய்வது அரசியல் ஒழுக்க நெறி மற்றும் நெறிமுறைகளுக்கும் பொருத்தம் குறித்த கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்க்க விரும்பினால் அரசமைப்பு சட்ட ரீதியாக மிகவும் தெளிவான ஒரே வழி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு முறையாக தாவேகா கட்சியில் இணைந்து இடைத்தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதே ஆகும். இந்த விஷயத்தில் எழும் கேள்வி சட்டம் சார்ந்தது என்பதை விட தார்மீக அரசியல் சார்ந்தது. மக்கள் இத்தகைய கட்சி தாவல்களை ஏற்றுக்கொண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவின் சின்னத்தின் கீழ் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. விஜய் அவர்கள் முன்வைக்கின்ற தூய்மையான அரசியலுக்கு இது உகந்ததுதானா? இதை தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்ப இருக்கிற நிலைமையில சபாநாயகர் இவர்களை அங்கீகரித்தாலும் கூட திரும்ப வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னா இந்த பிசிகா முஸ்லிம் கட்சி சிபிஐ சிபிஎம் இவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் தானே. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? திமுகவுக்கு தாங்கள் சார்பாக இருக்கிறார். ஏன்னா திமுகவில தான் அவர்கள் கேட்டு வெற்றி பெற்றார்கள். திமுகவோடு கூட்டணியாக சேர்ந்து அவர்கள் திமுகவோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இடையில குடைச்சல் கொடுத்து வெளியில வந்தா அரசு கவலம். அரசு கவல வேணும் என்றது இப்ப டிவிகேயினுடைய தரப்பாக இருக்கிறது. ஏன்னா திரும்ப ஒரு மெஜாரிட்டியில அவர்கள் வரலாம், 200 எடுக்கலாம், அதுக்கு மேலையும் எடுக்கலாம். ஏன்னா மக்கள் பார்ப்பாங்க இப்ப விஜய் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சி அமைக்கிற நேரத்துல இவர்கள் எல்லாரும் கரைச்சல் கொடுக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மீண்டும் விஜய்க்கு அள்ளி போட்டு விட்டா எல்லாம் எதிர்கட்சியே இருக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த அபாயத்தை தடுப்பதற்காகத்தான் இந்த கட்சிகள் முண்டு கொடுக்கின்றனவே தவிர இது பரிசுத்தமான ஒரு அரசியலுக்காக அல்ல. அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் கவர்னர் ஆட்சி வரும், பிஜேபி ஆட்சியை பிடித்துவிடும், பிஜேபி ஆட்சியை பிடித்து. அப்ப அவ்வாறு அல்ல. இவர்கள் எதிர்கட்சியாக வரக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சத்தில் தான் இவர்கள் தற்பொழுது முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சிக்கலை விஜய் உணர்ந்திருக்கிறார் என்பதே தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். சரி, அடுத்தது இப்பொழுது பெட்ரோலிய விலை ஏறி இருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் குறு சிறு தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசின் பொதுத்துறை இங்க பார்க்கணும். அவரும் ஒன்றிய அரசு, இப்ப திமுக அதிமுக என்ன சொல்லுது? ஒன்றிய அரசு என்று சொல்லுதானே. அதே போல அதிமுக மத்திய அரசு சொல்லுது, திமுக ஒன்றிய அரசு என்று சொல்கிறது. அதே வார்த்தையை இவர் பாவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை லீட்டர் ஒன்றுக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபாய், டீசலுக்கு 3 ரூபாய் என்ற அளவில் உயர்த்தி இருக்கின்றன. இது ஏற்கத்தக்க அல்ல என்று அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறையும் பொழுது அதற்கேற்றவாறு பெட்ரோல் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையை குறைப்பதில்லை. லாபத்தினை மட்டுமே அந்த நிறுவனங்கள் எடுத்துக் கொள்கின்றன. 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பின்னர் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய வாகனங்களை பயன்படுத்துகின்ற ஏழை எளிய நடுத்தர மக்களின் மாத வருமானத்தில் பெருமளவு இது பாதிப்பை ஏற்படுத்தும், நிதி சுமைக்கு உள்ளாக்கும். எனவே பெட்ரோலிய பொருட்களின் விலையை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார் மத்திய ஒன்றிய அரசுக்கு. ஆனால் ஒன்றிய அரசு அதை கேட்காது. எனவே இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட நபர்கள் முறைகேடாக டிவிகேக்கு இங்க வாக்களித்து விட்டு திரும்பி செல்லும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த SIR நடைமுறை முழுமையான பாதுகாப்போடு இல்லை என்பதை இது அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்திருக்கிறார். என்னண்டா, தவறான அல்லது போலி ஆவணங்கள் மூலம் தாங்கள் இந்திய குடிமக்கள் என்று காட்டிக்கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பொழுது இவர்கள் தங்களை பெயர்களை சேர்த்து தேர்தல் ஆணையத்தையே ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறார்கள் என்று ஏர்போர்ட்ல வைத்து 25 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல்ல இத்தகைய நிகழ்வுகள் வாக்காளர் பட்டியலின் நம்பகத்தன்மையையும் ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையையும் நேரடியாக பாதிக்கிறது என்று இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. வாக்கெடுப்புக்கு முன்னும் பின்னும் நடைபெறுகின்ற இமிகிரேஷன் மற்றும் எமிகிரேஷன் குறித்த தகவல்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்ற குடிவரவு பிரிவிடம் இருக்கிறது. தேர்தல் மோசடி குறித்து CBI அமைப்பால் மட்டுமே விசாரணை மேற்கொள்ள முடியும். நடந்தது என்னன்னா, இந்திய நாட்டு குடிமக்கள் மட்டுமே இந்தியாவில் நடைபெறும் தேர்தல்களில் வாக்களிக்க முடியும்.
வெளிநாடுகளில் நிரந்தரமாக தங்கியிருப்பதோடு அந்த நாட்டு பிரஜையாகவும் மாறி குடியுரிமை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு இந்திய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டு அந்த நாடுகளின் பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுவிடும். அப்படி வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் இந்தியாவுக்கு வழக்கம் போல வந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு விசா கொடுக்கப்படும், லைஃப் லாங் விசா கொடுக்கப்படும். ஆனால் இந்தியாவில் நடக்கின்ற தேர்தல்களில் வாக்களிக்க முடியாது. இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க வெளிநாடுகளில் வசிக்கும் ஏராளமான தமிழர்கள் அங்கு வந்து சொந்த தொகுதியில் வாக்களித்ததாக தகவல் வெளியானது. இதன் பிறகுதான் இந்திய தேர்தல் ஆணையம் விழித்துக் கொண்டது. அவர்கள் தேடினார்கள். அதுக்கு பிறகு சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட விமான நிலையங்களில் குடியுரிமை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். இப்ப வெளிநாடுகளுக்கு செல்ல விமான நிலையம் வரும் பயணிகளின் கை விரல்களை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டது. ஏன்னா அந்த மை இருக்குந்தானே, அவ வாக்களித்த அடையாள மை இருந்து அவர்கள் வெளிநாட்டு வாழ் இந்திய குடியுரிமை பெற்ற பயணியாக இருந்தால் அவர்களை விமானங்களில் பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. அவர்கள் விமான பயணங்களை ரத்து செய்துவிட்டு அவர்களை காவல் நிலையங்களில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி வெளிநாடு செல்ல சென்னை விமான நிலையம் வந்த சில வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு மாறாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தெரிய வந்திருக்கிறது. இப்படி சென்னை உட்பட பல விமான நிலையங்களில் கிட்டத்தட்ட 17 பேர் பிடிபட்டு கைது செய்யப்பட்டார்கள். எல்லாருமா சேர்ந்து 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆஸ்திரேலியா, இலங்கை, கனடா, ஐரோப்பா நாடுகள் உள்ள பல்வேறு நாடுகளில் குடியுரிமை பெற்றவர்கள் என்று தற்பொழுது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. வெளிநாடுகளில் நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்தாலும் நடந்து முடிந்த SIR பணிகளில் இவர்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்று வாக்களித்ததாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் முழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தற்பொழுது காவல்துறை தெரிவிக்கிறது. பல முக்கியமான தமிழக தகவல்களை நாம் பார்த்தோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம்.